நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பிக்சர் குடுத்துட்டாங்கன்னா, அதுல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்றது. இது வந்து காமனா வந்துட்டு எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அப்ப நம்ம இது ஈஸியா இப்படி ஒவ்வொன்றா உட்காந்து நம்ம கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, நமக்கு சிம்பிளா இருக்கல கவுண்ட் பண்ண முடியுது. பெருசா இருக்கிறதுலனா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். சிம்பிளா கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரிக் என்னன்னா, இப்ப இந்த மாதிரி பிக்சர் பார்த்தோம்னா, இது வந்து ஒவ்வொரு பிளாக்கா இருக்கு. இப்ப இந்த மாதிரி பிளாக்கா இருந்துச்சுன்னா, நம்ம ஈஸியா எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு, இதுல எத்தனை நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் இருக்குன்னு மட்டும் ஃபைண்ட் அவுட் கவுண்ட் பண்ணாலே போதும். இங்க 1, 2, 3, 4 4 பிளாக்ஸ் இருக்கு. அப்போ ஜஸ்ட் இதை அப்படி 2 ஆல மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா 8. இத்தனை 8 ட்ரையாங்கிள்ஸ் தான் வந்துட்டு இந்த பிக்சர்ல இருக்கு. ஸோ இந்த பிக்சர் பார்த்துட்டோம் அப்படின்னா, இதுல வந்துட்டு இந்த இதை விட 2 செட்டா இருக்கு. அப்ப இது 2 செட்டா நம்ம பிரிச்சிட்டோம்னா இங்க 1, 2, 3, 4 4 பிளாக் இருக்குது. அகைன் இங்க பார்த்தோம்னா 1, 2, 3, 4 நம்ம ரெண்டா ஸ்பிட் பண்ணி எடுத்திருக்கோம். 1, 2, 3, 4 கிடைச்சு. இது அப்படியே இங்க 2 ஆல் மல்டிப்ளை பண்ண அதே கேஸ் தான். ஸோ 4 into 2 இந்த இதுக்கு பிளஸ் பண்ணி இதோட 4 into 2. அப்புறம் நமக்கு இங்க வந்துட்டு நம்ம 2 செட்டா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2. இந்த மாதிரி பிளாக் இருக்கிறதுக்கு இது இந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம். அதனால நம்ம 2 செட்டா பிரிச்சு வச்சுக்கோம். 4 into 2 8, 4 into 2 8 plus 8 plus 8 16, 16 plus 2 18. So 18 number of triangles. So இதோட ஹோம்வொர்க் சம் வந்துட்டு இதான். இதுல வந்துட்டு 3 பிளாக்ஸா இருக்குது. ஸோ இதுல வந்து நீங்க ஸ்பிளிட் பண்ணிட்டு 2 ஆல மல்டிப்ளை பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட்ல பார்த்து சொல்லுங்க.